அண்ணே சொல்லு தம்பி. நம்ம கார் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கப்போ பிரேக் பெடல் ஒரு சில நேரம் நல்லா இருக்குண்ணே. சரிப்பா. அதே ஒரு சில நேரம் வந்து கல்லு மாதிரி ஆயிருது. சரிப்பா. இதுக்காக பிரேக் பூஸ்டே மாத்திட்டேன்னு சொல்றாங்க. ஆனா வந்து கம்ப்ளைண்ட் சால்வே ஆகல. நம்ம என்ன பண்ணா அந்த கம்ப்ளைண்ட் சால்வ் ஆகும்? தம்பி இந்த கம்ப்ளைண்ட் வந்து ரெண்டு விதமா வரும் தம்பி. ஓகேண்ணா. ஒண்ணு வந்து எப்பயுமே பிரேக் பெடல் கல்லு மாதிரி இருக்கும். ஓகேண்ணா. ஒண்ணு வந்து எப்பயாவது பிரேக் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு சில நேரம் வந்து கல்லு மாதிரி ஆயிரும். ஓகேண்ணா. இந்த கம்ப்ளைண்ட் எதனால வருதுன்னா, அதாவது எப்பயுமே கல்லு மாதிரி இருக்கு தெரியுமா? அந்த கம்ப்ளைண்ட்க்கு வந்து இந்த வேக்கம் டியூப், இந்த வேக்கம் டியூப் எங்கேயாவது ஓட்ட விழுந்துறது, பிஞ்சறது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா உனக்கு எப்பயுமே கல்லு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பிரேக் பூஸ்டர் போனாலும் உனக்கு கல்லு மாதிரி இருக்கும். அதாவது ஒரு சில நேரம் நல்லா இருக்கு, ஒரு சில நேரம் வந்து நமக்கு பிரேக் பிடிக்கல, கல்லு மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இந்த வேக்கம் பம்ப். இந்த வேக்கம் பம்ப் என்ன ஆயிரும், உள்ள தேய்மானம் ஆயிரும். தேய்மானம் ஆயிருச்சுன்னா ஒரு சில நேரம் நல்லா பிடிக்கும், ஒரு சில நேரம் வந்து உனக்கு நல்லா பிடிக்காது. இந்த வேக்கம் சரியா வந்து வேலை செய்யாது. அதே மாதிரி இந்த வேக்கம் மாடுலேட்டர் இருக்கு தெரியுமா? இந்த வேக்கம் மாடுலேட்டர் வந்து ஓபன் ஆயிரும். ஓபன் ஆயிருச்சுன்னா அதே மாதிரி ஒரு சில நேரம் நல்லா வேலை செய்யும், ஒரு சில நேரம் வேலை செய்யாது. இந்த கம்ப்ளைண்ட் இருக்கப்ப இன்னொரு கம்ப்ளைண்ட் சேர்ந்து வரும், பிக்கப் குறையும். ஏன்னா EGR லைன் வந்து சரியா வேலை செய்யாது. அப்ப இருக்கப்ப உனக்கு பிக்கப்பும் குறை கம்ப்ளைண்ட் வரும். இந்த கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தனவே பிரேக் பூஸ்டரை மாத்திராதீங்க. வேக்கம் டியூபை செக் பண்ணுங்க, வேக்கம் பம்பை செக் பண்ணுங்க, வேக்கம் மாடுலேட்டர் செக் பண்ணுங்க. ஒவ்வொன்னா செக் பண்ணி கம்ப்ளைண்ட்டை சால்வ் பண்ணிக்கங்க. Thank you friends. Thank you.